திருவேங்கடம் தாலுகா சவுந்தரராஜம் பிள்ளையின் மகன் எல்லை பாதுகாப்பு படை வீரர் குணா என்ற குருசாமி விடுமுறைக்கு வந்தவர் வயிறு வலியின் காரணமாக இறந்து விட்டார். பெயர் இனிஷியலில் ஒரு சிறு மாற்றம் காரணத்தை காட்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஓராண்டு காலமாக அலைக்கழித்து வருகின்றனர். இதை மதிப்பிற்குரிய தாழ்மையுடன் அதாவது இதை திருத்தம் செய்ய தர சொல்லி இன்னைக்கு நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக புலித்தேவர் ஜெயந்திக்கு போறவங்க இன்னைக்கு இந்த தேவர் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்காண்டி நாங்கள் இங்கே திரண்டு வந்திருக்கோம். அதாவது இனிஷியல்ல சிறு திருத்தம் தான். இதை செஞ்சு கொடுத்தா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான நிவாரணம் சேரும். ஏன்னா இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்னைக்கு ஆமா லாங் லைஃப் பென்ஷன் வரும், நிவாரணம் சேரும். பாருங்க, நீங்க அரசாங்கத்துல ஒரு சின்ன சின்ன தவறு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்பீடு பாருங்க. ஒரு தன் மகனை இழந்து தன் மகனுக்கு சேர வேண்டிய ஒரு என்ன சொல்றது அரசாங்கம் சார்ந்த இழப்பீடுகள் அந்த பென்ஷன்லாம் முறைப்படி வந்துச்சுன்னா மகனை இழந்தவர்களுக்கு பின்காலத்தில் வயதான காலத்தில் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக அது பலனுள்ளதாக அமையும். அது இன்னைக்கு நடக்காதனால இன்னைக்கு நாங்க இங்க திரண்டு தேசிய தலைவர் தேவர்படை சார்பா இன்னைக்கு இங்க நிக்கிறோம். ஏன்னு கேட்டா நாங்க நேதாஜி வழியில் நடப்பவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வழியில் நடப்பவர்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லை பாதுகாப்பு படை வீரருக்காக இன்று நாங்கள் இங்க நிக்கிறோம். அதுவும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு சாதி மதம் இல்லை. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை பொறுத்தளவு அனைவருக்கும் நீதி கேட்டு அனைவருக்கும் எந்த இடத்தில் எந்த போராட்டம் வேண்டுமானால் நாங்கள் நடத்துவோம். இன்று இறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வாரத்துக்குள் வட்டாட்சியர் இதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு இதுக்கு ஒரு தீர்வை வழங்கவிட்டால் இதே பகுதியில் தேசிய தலைவர் தேவர்படை மிகப்பெரிய இந்த பாதிக்கப்பட்ட குணாவுக்காண்டி போராட்டத்தை முன்னெடுக்கும். அந்த தேவையில்லாத வகையில் இதை செய்து இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கும்படி நாங்கள் இந்த வட்டாட்சியரை தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இது மூலியமாக இதை நான் முதல்வர் கவனத்துக்கும்